தமிழ் பழமொழி. அக்காள் இருக்கிற வரை மச்சான் உறவு. அப்ப அக்கா ஷாப்பிங் போயிட்டானா என்ன உறவு? அடக்கமே பெண்ணுக்கு அழகு. என்ன சொல்றீங்க? நம்ம பெரியவங்க பெண்கள் செத்தாதான் அழகுன்னு சொல்றாங்களா என்ன? அடிக்கிற கைதான் அணைக்கும். இதை எவன்டா சொன்னது? இதை அறிந்துதான் பெண்கள் தங்கள் கைகளால் பூரிக்கட்டையால் அடிக்கிறார்களா? அண்டை வீட்டை பார்ப்பான், சண்டை மூட்டி பார்ப்பான். டேய், இப்போ உள்ள மக்களுக்கு தமிழ் புரியாதுடா. நீங்க இப்படி சொல்லி போயிட்டா அவன் தப்பா அர்த்தம் புரிந்து கொள்வானடா. அண்டை வீட்டில் நடக்கிறவைகளை பார்த்து ஒட்டு கேட்டு கோள் சொல்லும் பழக்கமுடையவன் சண்டையை மூட்டி பார்ப்பான் என்பது பொருள். ஆனால் அண்டை வீட்டை பார்ப்பான், சண்டை மூட்டி பார்ப்பான் என்று சொல்லிவிட்டு சென்றால் பிராமினை பிடிக்காதவன் இதை தவறாக உபயோகப்படுத்துவான். அதிர்ஷ்டம் வந்தால் கூரையை பீய்த்து கொண்டு வருமாம். டேய், நல்லா இருக்கிற கூரையை பீய்த்து கொண்டு வருவது அதிர்ஷ்டம் இல்லைடா, அது துரதிர்ஷ்டம்டா. அப்பன் அருமை மாண்டால் தெரியும். டேய், அப்பன் செத்தால் அருமை தெரியாதுடா, அவன் வைத்து சென்ற கடன்தான் தெரியுமடா. இதைத்தான் அருமைன்னு சொல்லுறீங்களா? விளக்கெண்ணுங்கடா, விளக்கெண்ணுங்கடா. அரித்தால் அவன்தான் சொரிந்து கொள்ள வேண்டும். டேய், நாங்களெல்லாம் லாடு பரம்பரைடா, அடிச்சா சொரிஞ்சு விட ஆள் வைத்து கொள்வோமடா. அருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். டேய், நீங்க சொன்னதை உண்மை என்று நினைத்து அதை சொல்லி பார்த்தேன். அது என் மனைவியின் காதில் விழுந்து நான் அவளை பேய் என்று சொன்னதாக நினைத்து பூரிக்கட்டையால் அடிக்கிறாள்டா. இதுக்குதாங்க பெரியவங்க சொல்றதை நான் கேட்கறதில்லை. அவசரத்தில் கல்யாணம் பண்ணி சாவகாசத்தில் சங்கடப்படாதே. யோ பெருசுங்களா, சாவகாசமா கல்யாணம் பண்ணினாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் சங்கடம்தான். அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா. அப்ப இந்த காலத்தில் பாதி பெண்களுக்கு மேல் உள்ளவர்களை சித்தப்பாதான் என்று அழைக்க வேண்டும்.